வெல்கம் டு சுஜிஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிர் வச்சு ஒரு வித்தியாசமான குழம்பு ரெசிபி தாங்க ட்ரை பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக செய்கிற குழம்பை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. கண்டிப்பாக அதை நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோங்கிற ஆர்வம் கூட நம்மளுக்கு சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் தோற்று போகாத அளவுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நினைக்கிற டேஸ்ட்டை விடவே கொஞ்சம் அல்டிமேட்டாகவே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிர் அரை கப் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு, பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பருப்பு கருகிடக்கூடாதுங்க, கருகிடுச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட் மாறிடும். அதனால் நல்லா கிளறிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக செவந்து வந்துட்டுருக்கு. இது கூடவே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அந்த ஸ்மெல் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா செவந்துடும். இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பை நல்லா கழுவி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பை நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 4 பல் பூண்டு, அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா, 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போதும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சைப்பயிறு கொஞ்சம் உபரி வருங்க, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுடலாம். பருப்பு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மூடி வேக வச்சிடலாம். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு ஃபுல்லாகவே நான் தேங்காய் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 20 பல் சின்ன வெங்காயம். இந்த மிளகாய் காரம் இல்லாதனால நான் 4 எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரமான மிளகாயாக இருந்தால் நீங்கள் 1 இல்லை 2 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகாயும் அந்த சின்ன வெங்காயமும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மசாலாவோட கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கிளறிட்டு மசாலா பச்சை வாசனை போனோன்னா அதை எடுத்து கூல் டவுன் பண்ணிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வறுத்து போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காமல் தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சணும். இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை 1க்கு 2 கடைஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப மசியெல்லாம் கடையணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி 1க்கு 2 கடையும் போது அந்த பருப்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப மசியாக இருந்துச்சுன்னா குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணால் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1க்கு 2 தான் மசிச்சு வச்சுருக்கேங்க. பருப்பு ஆனால் நல்லா வெந்திருக்கணும். அப்படி உங்களுக்கு விசிலில் வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 2 விசில் விட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா பருப்பு தண்ணியில் ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஃபைனலாக உப்பு பத்தலைன்னா நான் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நல்லா கிளறி விட்டுட்டு இதுலேருந்து ஒரு கொதி அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பு நல்லா வேக வச்சு தாங்க வச்சுருக்கோம். அதனால் இது ரொம்ப கொதிக்க விட்டு தான் ஆட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணியை எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது கூட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கனாலே குழம்போட டெக்ஸ்சரே மாறிடுச்சு.
இது நல்லா இருக்குமாங்கிற ஒரு டவுட்டே உங்களுக்கு வேணாங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்கிற அந்த பச்சைப்பயிறு கடையில் விட இது ஒரு விதமான டேஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு முழுக்க நான் வறுக்கிறதுக்கும் சரி, இதில் தாளிக்கிறதுக்கும் சரி தேங்காய் எண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே கொதி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான அரைச்சி வச்ச பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கலரோட பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இப்போ இது மேலே கடைசியாக கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மேலே நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி கொத்தமல்லி இலையோ இல்லை கருவேப்பிலையோ போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூடான சாதத்தில் இதை பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நார்மலாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவுட்லுக் காட்டுறேன். இங்கே பாருங்கள், குழம்பு டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறக்கே சும்மா கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க, அதில் டவுட்டே வேணாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சுஜிஸ் ஹோம் குக்கிங். ஃபைனலி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.